இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் இருந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் துறை எப்படி இருக்கும், எப்படி பார்க்கலாம் அதை? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ 2000 தான் நம்ம வந்து சென்னை டெவலப்மெண்ட் ஆரம்பிச்சு. சென்னையில் 2000 பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ் பக்கத்தில் 8 ஏக்கரில் டைட்டில் பார்க்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓஎம்ஆரோடு டெவலப் ஆச்சு. அது எங்கே வரைக்கும் போச்சுன்னா 30-40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஓஎம்ஆர் ஆச்சு. ஸோ நாங்கள் அப்போ மக்கள்கிட்ட எங்கள் பையர்கிட்ட சொல்லும்போது இங்கே வந்து ஐடி கம்பெனி வருது, இங்கே வந்து கோல்ஃப் கிரவுண்ட் வருது, ஸோ இங்கே மால் வருது அப்படி சொல்லும்போது அவங்க அதெல்லாம் மீன் பண்ணவே இல்லை. வந்தாங்க, பார்த்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போச்சு இன்னைக்கு அது எல்லாமே சாத்தியமாயிருச்சு. ஸோ ஒரு ஐடி கம்பெனி அங்கே டைட்டில் பார்க்குன்னு ஒரு ஐடி கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஓஎம்ஆர் டெவலப் ஆச்சு. ஸோ எப்போவுமே ஒரு டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஐடி கம்பெனி வருதுன்னா 365 டேஸ் டிகிரியில் அது டெவலப் ஆகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஆனால் நம்ம ஓஎம்ஆரோட பொறுத்த வரைக்கும் 360 டிகிரியில் வரல. ஏன்னா ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக முடியாது. இந்த பின்னாடி எடுத்துட்டீங்கன்னா கிண்டி, வேளச்சேரி வந்துச்சு. இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ ஐடி கம்பெனிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று எஃப்எஸ்ஐ வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த பக்கம் ஏர்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹை ரைஸ் பில்டிங் எதுவுமே வரல. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ரோடோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து அடுத்த 20 இயர்ஸ்க்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, சென்னையில் வந்து சிலிக்கான் வேலி அப்படின்னு ஒரு ஏரியா டெவலப் ஆகிட்டு இருக்கு. சிலிக்கான் வேலியை நீங்கள் யூஎஸ்ல தான் பார்த்துருப்பீங்க. இங்கே சென்னையில் வந்து சிலிக்கான் வேலின்னு ஒரு ஏரியா வருது. அது எங்கன்னா கிண்டியில் ஸ்டார்ட் ஆகி பூந்தமல்லி வரைக்கும் இருக்கு. ஸோ கிண்டியிலேருந்து மவுண்ட் பூந்தமல்லி ரோட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே இன்னைக்கு ஃபுல்லாக ஐடி ஹப்பாக ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து ட்ரேட் சென்டர் பக்கத்தில் 114 ஏக்கர்ல உங்களுக்கு வந்து ஹைடெக் சிட்டி, ஃபின் சிட்டி அப்படின்னு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கூடிய விரைவில் திறக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிஎல்எஃப் இருக்கு, எல்என்டி கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு. அது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கிண்டியிலிருந்து பூந்தமல்லி, திருவள்ளூர் வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆயிடும். ஸோ இங்கே வந்து இந்த 360 டிகிரி டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு.